ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்களோட கார்டனை உங்கள்கிட்ட காமிக்கலான்னு நினச்சிருக்கோம். இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வெண்டிக்காய் செடி. ஒரு 3 பார், மொத்தமாக ஒரு 12-14 செடி கிட்ட இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு கொய்யா கண்டு இருக்குது. அது பக்கத்துலேயே எலுமிச்சம்பழக்கண்டு. இது 2 இயர்ஸ் ஆகும்போது வச்சு. ஆனால் இது கொஞ்சம் கஷ்டப்படுது வளர்கிறதுக்கு. என்னன்னு தெரியல, வேர் போக சிரமமாக இருக்கா என்னென்னு. அப்படியே இங்கே ஒரு மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கோம். அது பக்கத்தில் நிறைய மருதாணி கண்டு. மருதாணி எப்படின்னா, விதையை போட்டனால எல்லா விதையும் முளைச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக அடர்த்தியாக நிறைய இருக்குது. இதை கொஞ்சம் குறைக்கணும். ஒரு 2-3 செடியை விட்டுட்டு மிச்சதெல்லாம் எடுத்து விடணும். இது மாங்கண்டு. இந்த மாங்கண்டு அதுவாகவே தானாக முளைச்சது. அது எப்படி வரும்னு தெரியல, பார்ப்போம். நல்லா வந்துட்டுருக்கு. இங்கே இந்த இதில் இருக்கிற எல்லா மாங்கன்றுமே தானாக நாங்கள் சாப்பிட்டு போட்ட மாங்கொட்டையிலேருந்து முளைச்சி தானாக வந்தது தான். இது கத்திரிக்காய் செடி. இது போன வருஷம் கொஞ்சம் நிறைய செடி போட்டிருந்தோம். அதுலேருந்து இது ஒன்று மட்டும் இப்போவும் காய்ச்சிக்கிட்டே இருக்குது. நிறைய காய்க்காது, ஆனால் 1-2 காய் அடிக்கடி கிடைக்கும். இந்த பூ இப்போ கூட 4-5 பூ இருக்குது. நாங்கள் காய்ச்சி ஓஞ்சிருச்சுன்னு நினச்சோம், ஆனால் தொடர்ந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஊட இதெல்லாமே கீரை. நம்ம தனியாலாம் போட தேவையில்லை. அதுலேருந்தே விதை விழுந்து அடுத்தடுத்த பேட்ச் தானாகவே முளைச்சிட்டே இருக்கும். கொஞ்சம் களையெல்லாம் சேர்ந்துருக்கு, அதை கொஞ்சம் எடுத்து விடணும். இதுவுமே வெண்டிக்காய் செடி தான். எனக்குள்ளே இருக்க 3மே வெண்டிக்காய் செடி. இது சீத்தாப்பழம் கண்டு. முருங்கை மரத்துலேயுமே கீழே பார்த்தா மாங்கொட்டை நம்ம சாப்பிட்டுட்டு இங்கே போடுவோம் இல்லையா, அது அப்படியே முளைச்சிருது. இது எவ்வளோ தூரம் பெருசாக வளரும்னு தெரியல, பார்ப்போம் வளருதான்ட்டு. முருங்கையுமே இப்போ சீசன்றனால நிறைய காய் பிடுங்குறோம். அதோட பிஞ்சுமே நிறைய இப்போ இருக்குது. இங்கே ஒன்று பிடுங்குற மாதிரி ஒரு காய் இருக்குது. இப்போ வீடியோ எடுக்கும்போது நிறைய பறவைகளோட சத்தம் உள்ளே கேட்கும். நான் இந்த ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும்தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அப்புறம் ஃபுல்லாகவே வீடியோ எடுக்கும்போது எடுத்த சவுண்டு தான். இது ஃபுல்லாக தக்காளி கண்டு. விதை போட்டது மொத்தமாக முளைச்சிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் வளரவும் நாற்றை ஃபுல்லாக வேரோடு பறித்து தனித்தனியாக பாரில் நட்டுருவோம். இது மொத்தமாக விதை போட்டது இந்த இடத்துல முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே கீரை தான். இதுவுமே கீரை செடி. ஆக்சுவலாக ரோஸுக்குள்ளே கீரை வந்திருக்கு. இது பன்னீர் ரோஸு. ஆனால் இது இப்போ கொஞ்சம் சரியாக பூக்கிறது இல்லை. இதுக்கு கொஞ்சம் உரம் வைக்கணும்னு நினைக்கிறேன். இலையெல்லாம் ஒரு மாதிரி நோய் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இது இப்போ நல்லா பூத்துட்ருக்கிற மல்லிகைப்பூ. காலையில் இன்றைக்கி பூவெல்லாம் எடுத்தாச்சு. நிறைய பூ இருந்தது, அதை எடுத்தாச்சு. இதுக்குள்ளே மாதுளங்கண்டும் வந்துட்டுருக்கு. இங்கே மல்லி முளைக்க போட்டிருக்கு. கொஞ்சம் கீரையும் இருக்குது. இதில் நிறைய கீரை பறிச்சிட்டாங்க. மல்லி இப்போ போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் டப்பில் போட்டு அது முடிய போகுது, அதனால் இங்கே போட்டிருக்காங்க. இப்போ திருப்பி இது முடிய போகிற டைமில் திருப்பி டப்பில் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். தொடர்ந்து நமக்கு மல்லி கிடச்சிட்டே இருக்கும். இது பீக்கங்காய் கொடி. இதுவுமே இலை ஏதோ நோய் வைப்பட்ட மாதிரி ஆகுது. இது என்னன்னு பார்க்கணும்.
வேப்ப புண்ணாக்கு, வேப்பெண்ணெய் இந்த மாதிரி கலந்து மருந்து அடிக்கணும். இங்கே வந்து உரத்துக்காக வேண்டி பக்கத்தில் மாடு ஆடெல்லாம் இருக்குது, அதோட சாணம், களை பிடுங்கிறது, இந்த குப்பைகள்லாம் இங்கே காம்போஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு இடம் விட்டுருக்கோம். இதுதான் மல்லி சொன்னேன் இல்லையா, டப்பில் முளைக்க போட்டிருக்காங்க. நிறைய பறிச்சாச்சு. இதுலேயே மிளகா கண்டும் இருக்குது. இதுவுமே இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்தோடனே தனியாக எடுத்து நட்டுருவோம். ஸோ இதுதான் எங்களோட சின்ன கார்டன். அங்கே இருக்கிற வாழை மரம்லாம் வந்து செவ்வாழை, தார் போட்டு அறுத்தாச்சு. இன்னும் ஃபுல்லாக 2 மரம் தார் போட்டு அறுத்தாச்சு. இந்த 2 வந்து நாங்கள் இலைக்காக விட்டுறது, இலை இருக்கிறதுனால தார் போடாது. பக்கக்கண்டுமே இதெல்லாம் இந்த சின்ன சின்னதாக இருக்கிறது எல்லாமே பக்கக்கண்டாக வந்தது தான். 2 தான் நாங்கள் வாழைக்கண்டு வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு பக்கக்கண்டு வந்துட்டுருக்கு. இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, இது ஒரு பக்கக்கண்டு தான். இது நாங்கள் அமாவாசை, விரதம், நல்ல நாள் இதுக்காவது இலை அறுத்துடுறதுனால தார் போடாது. செவ்வாழை ஓவராலாக இதுதான் வந்து கார்டனோட வியூ. கொஞ்சம் இந்த களைகளெல்லாம் எடுக்கணும், அதை நீட் பண்ணிவிட்டு இன்னொருக்க ஒரு தடவை காமிக்கிறேன் உங்களுக்கு கார்டனை. பறவைகள்லாம் இன்றைக்கி வந்து தண்ணி குடிச்சிட்டு போயாச்சு. இனி ஈவினிங் தான் வரும்.